கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக பதிவாக வாய்ப்பு இருக்குது. என்னதான் பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் ரொம்பவே அதிகமாக இருந்தாலும் மாலை மற்றும் இரவு நேரங்களில் பலத்த மழை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பதிவாக தாங்க செய்யும். ஒவ்வொரு நாட்களுமே எந்தெந்த மாவட்டத்தில் இந்த மழையினுடைய தீவிரம் இருக்கும் அப்படிங்கிற தகவல் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். எல்லாருமே நீங்கள் லைக் பண்ணி தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த அவங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெற்று கொள்ளட்டும். கனமழை பொறுத்த வரைக்கும் சில மாவட்டத்தில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழையும் ஒரு சில மாவட்டங்களில் மிதமான மழையுமாக இன்றைக்கும் பதிவாகும். தமிழகத்தில் இன்று மாலை மற்றும் இரவு நேரங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் மழை வாய்ப்பு அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஏன்னா இப்போ ஒரு சில மாவட்டங்களாகவே கடந்த சில நாட்களில் விட்டு நல்ல ஒரு தீவிர மழை பொழிவு பதிவாகியிருக்கு. நேற்றைய தினங்களில் ஏற்கனவே ஒரு 12 மாவட்டத்தினுடைய பட்டியல் நம்ம பார்த்தோம். 12லேருந்து 15 மாவட்டங்கள் வரைக்கும் கனமழை பொறுத்த வரைக்கும் கொட்டி தீர்த்தது. இன்றைக்கும் பரவலாக தமிழ்நாட்டில் கண்டிப்பாக மழை பெய்யும். சில மாவட்டத்தில் இரவு நேரங்களில் கூட கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமாக நம்ம எதிர்பார்க்கலாம். சரிங்க, இரவு நேரங்களில் எங்கெல்லாம் நமக்கு மழை கிடைக்கும் அப்படிங்கிறதையும் தொடர்ந்து பேச போகிறோம். ஆகவே எந்தெந்த மாவட்டத்தில் மழை வரும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். கனமழை வாய்ப்புள்ள மாவட்டங்கள்: நீலகிரி, கோவை, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி. இந்த நீலகிரி, கோவை, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி இந்த 4 மாவட்டத்திலும் கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமடையும். குறிப்பாக நீலகிரி மாவட்டம், குந்தா, உதகமண்டலம், கோத்தகிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அவ்வப்போது மிதமான மழையும் சில நேரங்களில் கனமழையாக இருக்கும். கோயம்புத்தூர் மாவட்டம், மதுக்கரை, பொள்ளாச்சி மற்றும் வால்பாறை, சோலையாறு, சின்னக்கல்லார் இங்கெல்லாம் பகுதியாக சில இடத்துல மிதமான மழை, சில இடங்களில் கனமழை, சில இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும். கோயம்புத்தூரில் பகுதியாகவே மழை இருக்குது. ஆனால் வால்பாறையில் 100% கனமழை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பதிவாகும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில். அதுக்கப்புறம் தேனி மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு சில இடத்தில் மிதமான மழை, கம்பம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கான வாய்ப்பு. போடிநாயகனூர், பெரியகுளம் உள்ளிட்ட இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். தென்காசி மாவட்டத்தில் கனமழை மிக கடுமையாக இருக்கும். புளியங்குடி, கடையநல்லூர் இங்கே பலமான சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழை எச்சரிக்கை இருக்குது. தென்காசி மாவட்டத்தில் இருக்கிறவங்க தயவு செஞ்சு உஷாராக இருங்க. கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் தென்காசி முழுவதுமாக. அதிலும் அந்த குற்றாலம் போன்ற அருவிகள் பக்கம்லாம் கனமழை ரொம்ப அதிகமாக இருக்க போது சில நேரங்களில் வெள்ளப்பெருக்கும் ஏற்படலாம். இனி அடுத்து வரும் நாட்களில் குற்றாலம் போன்ற அருவிகளில் சட்டென்று நீர் வரத்து பொறுத்த வரைக்கும் அதிகரிக்கும். ஏன்னா தமிழக கேரள எல்லையோர பகுதிகளில் கனமழை பொறுத்தவரை புரட்டி போட்டு வருகிறது. அதுக்கப்புறம் கன்னியாகுமரியினுடைய மேற்கு பகுதிகள், கொளச்சல், குளித்துறை, எரேனியல் இது போன்ற இடங்களிலும் பரவலான மழை கிடைக்கும். மற்றும் தமிழக கேரள எல்லையோர பகுதிகள் முழுவதுமாக கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. அதைத் தொடர்ந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் சில இடத்துல மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம். விளாத்திக்குளம், சாயல்குடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், சாத்தூர், கோவில்பட்டின்னு சொல்லி சில இடத்துல ஆங்காங்கே லேசான மழை, மிதமான மழை பொழிவுகள். தூத்துக்குடியினுடைய வடக்கு பகுதி, ராமநாதபுரத்தினுடைய மேற்கு பகுதி இந்த இடத்துல ஆங்காங்கே சில இடத்தில் லேசானதுலேருந்து மிதமான மழை கிடைக்கும். அதைத் தொடர்ந்து இன்னும் எந்தெந்த மாவட்டத்தில் கனமழை இருக்குன்னு பார்க்கலாங்க. ஈரோடு, சேலம், நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டங்கள். ஈரோடு, சேலம் மாவட்டங்களிலும் கனமழை எச்சரிக்கை இருக்குது. ஈரோடு மாவட்டம் குறிப்பாக அந்த கோபிச்செட்டிப்பாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், சத்தியமங்கலம் உள்ளிட்ட இடங்களிலும் கனமழை இருக்கும். நம்பியூர், திருப்பூர் மாவட்டத்தில் கூட சில இடங்களில் பரவலாக மழை வாய்ப்பு இருக்குது. அவினாசி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், பல்லடம் உள்ளிட்ட இடங்களில் அவ்வப்போது வானம் ஓரளவு மேகமூட்டம், சில சமயங்களில் மிதமான மழை கூட கிடைக்கும். காங்கேயம், சென்னிமலை, வெள்ளக்கோயில், பெருந்துறை, ஈரோடு, குன்னத்தூர், சிறுவலூர், பவானி, நம்பியூர், கோபிச்செட்டிப்பாளையம், அந்தியூர், அதுக்கப்புறம் சேலம் மாவட்டத்தில் சங்கரி, எடப்பாடி, இளம்பிள்ளை, தாரமங்கலம், நாமக்கல், திருச்செங்கோடு, பரமத்தி, ராசிபுரம் இங்கெல்லாம் கனமழை எச்சரிக்கையான வாய்ப்பு இருக்குது. சேலம் மாவட்டத்தில் அந்த மல்லூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், ஏற்காடு போன்ற பல இடங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாங்க. இந்த இடங்கள் முழுவதுமாகவே கனமழை பொறுத்த வரைக்கும் நாளுக்கு நாள் பதிவாகிட்டே தான் இருக்குது. என்னதான் பகலில் வெயிலுடைய தாக்கம் இருந்தாலும் சேலம் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் பலத்த மழை எச்சரிக்கை. அதே மாதிரி ஆத்தூர், தலைவாசல், மல்லியக்கரை, வாழப்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், தம்மம்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னல் ரொம்ப கடுமையாக இருக்கும். கனமழை ரொம்ப வெளுத்து வாங்கிரும். எச்சரிக்கையாக இருங்க. கரூர் மாவட்டத்திலும் சில இடங்களில் கனமழை எச்சரிக்கை இருக்குது. நாமக்கல் மாவட்டத்தினுடைய
தெற்கு பகுதி, மோகனூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், கரூர் மாவட்டத்திலும் சில இடங்களில் பரவலாக மழை பொழியும். கரூரிலும் பரவலாக மழை வாய்ப்புகள் இருக்குது. ஈரோடு மாவட்டம், திருப்பூர், சேலம், நாமக்கல், கரூர், அதைத் தொடர்ந்து பெரம்பலூர் மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் பரவலாக மிதமானதிலிருந்து கனமழை கிடைக்கும். திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் சில இடங்களில் நமக்கு மழை வாய்ப்பு இருக்குது. மேற்கு மற்றும் தெற்கு பகுதிகள், குறிப்பாக அந்த திருச்சியிலேருந்து கரூர் போகிற வழிகளில் கனமழை எச்சரிக்கை இருக்குது. திருச்சியிலேருந்து கரூர் போகிற வழிகள் முழுவதுமாகவே கனமழை பொறுத்த வரைக்கும் வெளுத்து வாங்கிறோம். மணப்பாறையிலும் ஒரு சில நேரங்களில் நமக்கு லேசானது முதல் மிதமான மழை வாய்ப்புகளையும் எதிர்பாருங்க. ஆகவே வட தமிழக உள் மாவட்டங்களில் பரவலான மழை பொழிவுகள் இருக்கும். அதைத் தொடர்ந்து குறிப்பாக அந்த திருவண்ணாமலையினுடைய வடக்கு பகுதிகளிலும் ஒரு சில இடத்தில் லேசானதுலேருந்து மிதமான மழை எதிர்பார்க்கலாம். வடக்கு மற்றும் மேற்கு பகுதி, திருவண்ணாமலையிலேருந்து கிருஷ்ணகிரி போகிற வழிகளில் லேசானதுலேருந்து மிதமான மழை வரைக்கும் ஆங்காங்கே பகுதியாக பதிவாகும். அடுத்தபடியாக நம்ம விருதுநகர், திண்டுக்கல் மற்றும் ராமநாதபுரத்திலும் பரவலாக மழை வாய்ப்பு இருக்குது. விருதுநகர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள், ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இன்றைக்கும் மழை வாய்ப்புகள் சில இடத்துல ஆங்காங்கே எதிர்பார்க்கலாம். சில இடத்துல வானம் மேகமூட்டமாக இருக்கும். பகுதியான மழை பொழிவு விருதுநகரினுடைய மேற்கு பகுதிகளில் பதிவாகும். திண்டுக்கல் மாவட்டத்தில் சில இடங்களில் மிதமான மழை வாய்ப்பு, குறிப்பாக அந்த வாடிப்பட்டி, சின்னாலம்பட்டி, அதைத் தொடர்ந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் வடக்கு பகுதி, வேடசந்தூர், நத்தம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், கொடைக்கானலில் நல்ல மழை வாய்ப்பு இருக்குது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் நல்ல ஒரு மழை பொழிவுக்கான வாய்ப்பு இருக்குது. சில நேரங்களில் பலமான காற்றுமே வீசுவதற்கான எல்லா சூழ்நிலைகளுமே நமக்கு அருமையாக அமைஞ்சிருக்குங்க. தென் மாவட்டத்தில் சில பகுதிகள், வட தமிழக உள் மாவட்டத்தில் பல பகுதிகளிலும் இன்றைக்கும் பரவலான மழை வாய்ப்புகள் தொடர்ச்சியாக நீங்கள் எதிர்பாருங்கள். ராமநாதபுரத்தில் ஏற்கனவே சொன்னது போல் ராமநாதபுரத்தினுடைய மேற்கு பகுதியில் மட்டும் மிதமான மழை பொழிவுகள் ஆங்காங்கே பதிவாகக்கூடும். ஆகவே இதுவரைக்கும் எங்கெல்லாம் நமக்கு மழை பெய்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். தென் மேற்கு தொடர்ச்சி மற்றும் உள் மாவட்டத்தில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் பரவலான மழை வாய்ப்புகள் தொடர்ச்சி அதிகரிக்கும். இனி அடுத்தடுத்து வரும் நாட்களிலும் இந்த பகுதிகளிலேயே அதிக மழை வாய்ப்பு இருக்குது. அப்போ கடலோரத்துலலாம் மழையே வராதா? சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மழை கிடைக்கும், பொறுமையாக காத்திருங்க. ஏற்கனவே இப்போ தான் நமக்கு ஒரு 10 சென்டிமீட்டர் மழை பொழிவு சென்னையில் புரட்டி போட்டுச்சு. இதே மாதிரி இன்னொரு மழை வந்தால் நல்லாயிருக்கும். நிறைய பேர் இப்போவே கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க. காஞ்சிபுரம், சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், இந்த மாதிரி நிறைய மாவட்டத்திலேருந்து கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி, காரைக்கால், கள்ளக்குறிச்சி, தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை, இந்த மாதிரி பல மாவட்டங்கள், கடலோரம் மற்றும் டெல்டா பகுதிகளுக்கு படிப்படியாக நமக்கு மழை வாய்ப்புகள் இனி வரும் நாட்களிலும் அதிகரிக்கும். பொறுமையாக இருங்க. இப்போதைக்கு நமக்கு உள் மாவட்டங்கள், தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சியில் பரவலாக சில இடங்கள் நமக்கு மழை பதிவாக ஆரம்பிச்சிருக்கு. நேற்றைய தினங்களிலும் கனமழை பொறுத்த வரைக்கும் புரட்டி போட்டதை பார்த்தோம். தொடர் மழை பொழிவு தமிழ்நாட்டில் இரவு மற்றும் நள்ளிரவிலும் எதிர்பார்க்கலாம். எல்லாமே மாலை 4 மணி 5 மணிக்கே மழை வரணும்னா கண்டிப்பாக இருக்காதுங்க. சில மாவட்டத்தில் இரவு 9 மணி 10 மணிக்குமே கூட மழை வாய்ப்புகளை எதிர்பாருங்க. நண்பர்களை நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு வானிலை தகவல்கள் தொடர்ந்து அறிவிக்கப்பட்டு வருகிறது.